வணக்கம் சிம்மராசினியர்களே. கொஞ்ச காலமாவே உங்களுக்கு நேரம் சரியில்லை. தொட்டதெல்லாம் விலகுது, நம்பினவங்கெல்லாம் முதுகுல குத்துறாங்கன்னு ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருப்பீங்க. குறிப்பா சொல்லணும்னா, வெளியில சிரிக்கிறீங்க, ஆனா உள்ளுக்குள்ள 1000 வலிகளோட போராடிட்டு இருக்கீங்க. உங்களை பார்த்து பொறாமப்படுறவங்க, உங்களுக்கு கெடுதல் நினைச்சவங்க எல்லாம் இப்போ வரைக்கும் ஜெயிச்சிட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணி இருக்கலாம். ஆனா மார்ச் 28ஆம் தேதிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில நடக்க போற மாற்றங்களை பார்த்தா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. உங்க பொறுமைக்கும் நீங்க சிந்தின கண்ணீருக்கும் இனிமேல் தான் உண்மையான பலன் கிடைக்க போகுது. இத்தனை நாளா உங்களை முடக்கி போட்ட தடைகள் எல்லாம் சுக்குநூறா உடைய போகுது. முதல்ல உங்க எதிரிகளை பத்தி பார்த்தலாம். உங்க கூடவே இருந்து குழி பறிச்சவங்க, உங்களை எப்படியாவது கீழே தள்ளி விடணும்னு திட்டம் போட்டவங்க எல்லாம் இனிமேல் தானா சரிந்து போவாங்க. நீங்க அவங்கள பழி வாங்கணும்னு கூட அவசியம் இல்ல. காலம் அவங்களுக்கு சரியான பதிலடி கொடுக்க போகுது. மார்ச் 28ஆம் தேதிக்கு அப்புறம் கிரக நிலைகள் உங்களுக்கு ரொம்பவே சாதகமா மாறுறதால உங்களை எதிர்த்தவங்க எல்லாம் உங்களுக்கு பயப்படுற நிலைமை உருவாகும். உங்க முதுகுக்கு பின்னாடி பேசினவங்க உங்க முன்னாடி வந்து நிற்கவே தயங்குவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் பல மடங்கு அதிகரிக்க போகுது. உங்களுக்கான மதிப்பு மரியாதை நீங்க இருக்கிற இடத்துல தானா தேடி வரும். அடுத்ததா உங்களுக்கான அதிர்ஷ்டம் எப்படி வெடிக்க போகுதுன்னு பாப்போம். இத்தனை நாளா என்னடா வாழ்க்கை இது, 1 ரூபா வந்தா 10 ரூபா செலவாகுதேன்னு கவலைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. இனிமேல் அந்த நிலைமை தலைகீழா மாறப்போகுது. எதிர்பாராத இடத்துல இருந்து பண வரவு உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. நீங்க ரொம்ப நாளா முயற்சி செஞ்சு நடக்காத காரியங்கள் கூட இப்போ ரொம்ப சுலபமா நடந்து முடியும். தொழில் செய்யறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். முடங்கி கிடந்த வியாபாரம் எல்லாம் இனி சூடுபிடிக்க ஆரம்பிக்கும். புதுசா தொழில் தொடங்க நினைச்சீங்கன்னா அதுக்கான சரியான நேரமும் இதுதான். உங்களை நம்பி முதலீடு செய்ய பல பேர் தயாரா வருவாங்க. வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு இருந்த தொல்லைகள் எல்லாம் விலகி உங்க திறமைக்கு தகுந்த அங்கீகாரம் கட்டாயம் கிடைக்கும். யமன தளவுல நீங்க ரொம்பவே தெளிவா இருப்பீங்க. குழப்பங்கள் எல்லாம் விலகி ஒரு புதிய வெளிச்சம் உங்க வாழ்க்கையில வீச போகுது. குடும்பத்துல இதுவரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் தீர்ந்து ஒரு அமைதியான சூழ்நிலை உருவாகும். கணவன் மனைவிக்கு இடையில இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி புரிதல் அதிகரிக்கும். உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க கூட உங்க அருமையை புரிஞ்சுக்கிட்டு திரும்பவும் உங்களை தேடி வருவாங்க. உங்க பிள்ளைகள் வழியில உங்களுக்கு ரொம்ப நல்ல செய்திகள் வந்து சேரும். அவங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து நீங்க பெருமைப்படுற அளவுக்கு சம்பவங்கள் நடக்கும். உங்க ஆரோக்கியத்துல இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட இனிமேல் சரியாகி ரொம்பவே உற்சாகமா இருப்பீங்க. நிலம், வீடு, வாகனம் வாங்குற யோகம் உங்களை தேடி வரப்போகுது. ரொம்ப நாளா ஒரு சொந்த வீடு கட்டணும், இல்லனா ஒரு நல்ல வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஆனா பணத்தடை காரணமா அதை தள்ளி போட்டுட்டே இருந்திருப்பீங்க. மார்ச் 28க்கு மேல உங்களுக்கு வரப்போற பணமழையினால இந்த ஆசைகள் எல்லாம் ரொம்ப சீக்கிரமாவே நிறைவேறும். வங்கி கடன் வேணும்னு அலைஞ்சவங்களுக்கு சுலபமா கிடைக்கும். அதே மாதிரி நீதிமன்ற வழக்குகள்னு அலைஞ்சுகிட்டு இருக்கிற சிம்ம ராசிக்காரர்களுக்கு இனிமேல் எல்லாமே சாதகமா தான் முடியும். உங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய தீர்ப்பு ரொம்ப சீக்கிரமாவே கிடைக்கும். இதுக்கெல்லாம் காரணம் உங்க ராசிநாதன் சூரியன் உங்களுக்கு கொடுக்க போற அபரிமிதமான ஆற்றல் தான். இன்னும் சொல்ல போனா உறவினர்கள் மத்தியில உங்களுக்கு இருந்த கெட்ட பெயரெல்லாம் மறைந்து எல்லாரும் உங்களை கொண்டாடுற நிலைமை உருவாகும். ஏதோ ஒரு தப்பு செஞ்சுட்டு அதுக்காக வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா அந்த குற்ற உணர்ச்சியில இருந்து நீங்க முழுசா விடுபடுவீங்க. சமுதாயத்துல உங்களுக்குன்னு ஒரு பெரிய அங்கீகாரம் காத்துக்கிட்டு இருக்கு. முக்கியமா கடன் பிரச்சனையில மாட்டி முடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையே கிடைக்க போகுது. வட்டிக்கு மேல வட்டி கட்டி நிம்மதி இல்லாம தூக்கத்தை தொலைச்சவங்களுக்கு இந்த மார்ச் 28ஆம் தேதி ஒரு மாபெரும் திருப்பு முனையா அமைய போகுது. யாரெல்லாம் உங்களை ஏளனமா பார்த்தாங்களோ அவங்க கண்ணு முன்னாடியே நீங்க ராஜாவா வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன நடக்க போகுதுன்னா, உங்க கூடவே சுத்திட்டு ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிற சிலரோட உண்மையான முகம் வெளிச்சத்துக்கு வரப்போகுது. நீங்க ரொம்ப நம்பினவங்க தான் உங்களுக்கு பின்னாடி இவ்வளவு வேலை பார்த்திருக்காங்களான்னு நீங்களே ஆச்சரியப்பட்டு நிப்பீங்க. ஆனா இதை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இறைவனே உங்க கண்ணை திறந்து காட்டுறார். இந்த போலியான மனிதர்களை உங்க வாழ்க்கையில இருந்து அப்புறப்படுத்துறதுக்கான நேரம் இது. இனிமேல் உங்களை ஏமாத்த நினைச்சா அவங்க தான் பெரிய அளவுல மாட்டிக்க போறாங்க. உங்களுக்காக குரல் கொடுக்க, உங்களுக்கு ஆதரவாக நிற்க எதிர்பாராத இடத்துல இருந்து புதிய மனிதர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. யதொழில் செய்யறவங்களுக்கு ஒரு விஷயத்த நான் உறுதியா சொல்ல முடியும். இது வரைக்கும் லாபம் இல்லையே, போட்ட காசு கூட திரும்ப வரலையேன்னு புலம்பிட்டு இருந்திருப்பீங்க. இனி உங்க தொழில் வேற லெவல்ல வளரப்போகுது. குறிப்பா வெளியூர் இல்லனா வெளிநாடு மூலமா வியாபாரம் பண்றவங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டம் அடிக்க போகுதுன்னு தான் சொல்லணும். உங்க கடையிலயோ இல்ல நீங்க பண்ற வியாபாரத்திலேயோ வாடிக்கையாளர்கள் கூட்டம் அலைமோத ஆரம்பிக்கும். வேலை பார்க்குற இடத்துல இத்தனை நாளா உங்க உழைப்புக்கு வேற யாரோ பேர் வாங்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இனிமே
உங்க திறமைய உங்க மேலதிகாரிகள் நேரடியா கவனிப்பாங்க. சம்பள உயர்வு, பதவி உயர்வு எல்லாம் நீங்க கேட்டதை விட அதிகமாவே கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இளைஞர்கள் மற்றும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் ஒரு பொற்காலம். படிப்புல கொஞ்சம் கவனம் சிதறி இருந்தா கூட இனிமேல் ரொம்ப சுறுசுறுப்பா படிக்க ஆரம்பிப்பீங்க. அரசு வேலைக்காக காத்துட்டு இருக்கிற சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே சாதகமான பதில் தேடி வரப்போகுது. வேலைக்கான நேர்காணல் முடிஞ்சிட்டு நல்ல பதிலுக்காக காத்துட்டு இருக்கீங்களா? தைரியமா இருங்க, அந்த வேலை உங்களுக்கு தான். கல்யாண வயசுல இருக்கிறவங்களுக்கு இது வரைக்கும் தட்டி போன வரன்கள் எல்லாம் இனிமேல் தானா தேடி வரும். உங்க அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரியான ரொம்ப அன்பான வாழ்க்கை துணை உங்களுக்கு அமைய போறாங்க. காதல் திருமணத்துக்கு வீட்டுல சம்மதம் கிடைக்காம போராடிட்டு இருந்தீங்கன்னா சீக்கிரமே பெரியவங்க சம்மதத்தோட கல்யாணம் ரொம்ப சிறப்பா நடக்கும். ஆகிரிப்பா சிம்ம ராசி பெண்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். மாமியார் மருமகள் பிரச்சனை இல்லனா புகுந்த வீட்டுல உங்களை புரிஞ்சுக்கலையேங்கிற ஏக்க எல்லாம் மொத்தமா விலகிடும். உங்களுக்கான மரியாதை குடும்பத்துல ரொம்ப உயரும். நீங்க ஏதாவது சொந்தமா தொழில் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு உங்க வீட்டிலேயே முழு ஆதரவு கொடுப்பாங்க. நகை நட்டு சேர்றதுக்கான யோகம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. ரொம்ப நாளா ஒரு நகை வாங்கணும்னு ஆசைப்பட்டு பணத்தடை காரணமா வாங்க முடியாம இருந்திருப்பீங்க. இனி அந்த கவலை வேண்டாம். உங்க கணவர் மூலமாவோ இல்ல உங்க சொந்த உழைப்பு மூலமாவோ உங்களுக்கு ஆபரணங்கள் சேரும். குழந்தை பாக்கியம் இல்லாம கோவிலா ஏறி இறங்கின தம்பதிகளுக்கு சீக்கிரமே வீட்டுல தொட்டில் சத்தம் கேட்க போகுது. இதுக்கெல்லாம் மேலா உங்க குலதெய்வத்தோட ஆசி உங்களுக்கு முழுமையா கிடைக்க போகுது. நீங்க எந்த காரியத்தை தொடங்கினாலும் அதுல ஒரு தெய்வீக சக்தி உங்களுக்கு துணையா நிக்கிறத நீங்களே உணர்வீங்க. மனசுல இருந்த பயம், நாளைக்கு என்ன நடக்குமோங்கிற பதற்றம் எல்லாம் மாயமா மறைஞ்சிடும். காலையில எழுந்திருக்கும் போதே ஒரு புது உற்சாகத்தோட இன்னைக்கு நாள் நமக்கு ரொம்ப நல்ல நாளா இருக்குங்கிற நம்பிக்கையோட எழுந்திருப்பீங்க. உங்க ஜாதகத்துல கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா அணிவகுத்து நிக்குது. இத்தனை நாளா நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் உங்களை பட்ட தீட்டுறதுக்காக தான். இனிமேல் நீங்க ஒரு வைரமா ஜொலிக்க போறீங்க. உங்க வாழ்க்கையில நடக்க போற இந்த அற்புதங்களை முழுமையா ஏத்துக்க நீங்க தயாராகுங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களோட பேச்சாற்றல் மூலமாவே நீங்க பல காரியங்களை சாதிக்க போறீங்க. இது வரைக்கும் நீங்க என்னதான் உண்மையை பேசினாலும் யாரும் நம்பி இருக்க மாட்டாங்க. ஆனா இனிமே நீங்க சொல்ல வர்ற விஷயத்த மத்தவங்க அப்படியே ஏத்துக்குவாங்க. உங்க வார்த்தைக்கு ஒரு தனி மரியாதையே கிடைக்க போகுது. குறிப்பா மார்க்கெட்டிங் துறையில இருக்கிறவங்க, கமிஷன் அடிப்படையில் வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் கை நிறைய பணம் புழங்கும். நீங்க ஒரு டீல் பேச போறீங்கன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு சாதகமா தான் முடியும். உங்க பேச்சுல ஒரு வசீகரம் வந்துடும். அதனால எதிரிங்க கூட உங்ககிட்ட வந்து சமாதானமா போகணும்னு நினைப்பாங்க. இவங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளா இருந்த கை கால் வலி, முதுகு வலி இல்லனா ஏதோ ஒரு இனம் புரியாத சோர்வு உங்களை வாட்டி எடுத்துக்கிட்டு இருந்திருக்கும். ஆஸ்பத்திரிக்கு போனா கூட பெருசா ஒன்னும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு உடம்பு முடியாமலே இருக்கும். இதெல்லாம் திருஷ்டி தோஷத்தால வந்த பாதிப்புகள். மார்ச் 28க்கு அப்புறம் அந்த திருஷ்டி எல்லாம் கழிஞ்சு உங்க உடம்புல ஒரு புது தெம்பு பிறக்கும். பழையபடி ரொம்ப சுறுசுறுப்பா எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிப்பீங்க. காலையில எழும்போதே உடம்பு லேசா இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு கிடைக்கும். சரியான நேரத்துக்கு சாப்பிடறதுக்கும் நிம்மதியா தூங்குறதுக்கும் இப்போ வாய்ப்புகள் அமையும். அப்பன விஷயத்துல நீங்க ஒரு முக்கியமான முடிவை இப்போ எடுப்பீங்க. வீணான ஆடம்பர செலவுகளை குறைச்சு எதிர்காலத்துக்காக சேமிக்க ஆரம்பிப்பீங்க. நீங்க மத்தவங்களுக்கு கொடுத்த கடன், வராதுன்னு நினைச்ச பணம் இதெல்லாம் இப்போதானா உங்க கைக்கு வந்து சேரும். எப்போ தருவாங்க நீங்க கேட்டு அழுத்து போய் விட்டுருப்பீங்க. ஆனா அவங்களே போன் பண்ணி பணத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு கிரகங்கள் அவங்க மனசை மாத்தும். அதே மாதிரி நீங்க யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டியிருந்தா அதை மொத்தமா அடைச்சிட்டு நிம்மதியா பெருமூச்சு விடுறதுக்கான சந்தர்ப்பம் அமையும். கடன் இல்லா வாழ்க்கை தான் சிம்ம ராசிக்கு இப்போ கிடைக்க போற மிகப்பெரிய வரம். சொத்து சம்பந்தமான வில்லங்கங்கள் எதுவா இருந்தாலும் அது இப்போ ஒரு முடிவுக்கு வரும். பங்காளி சண்டை, இடத்துல இருக்கிற பிரச்சனைன்னு மன உளைச்சல்ல இருந்தவங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். அந்த சொத்தை வித்து நல்ல லாபம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சரியான விலைக்கு கேக்குறவங்க வருவாங்க. புதுசா இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாஸ்துப்படி ரொம்ப ராசியான ஒரு இடத்தை இந்த காலகட்டத்துல வாங்குவீங்க. அது உங்க குடும்பத்துக்கு மிகப்பெரிய யோகத்தை கொண்டு வந்து சேர்க்கும். நீங்க தொடர மண் இப்போ பொன்னாகும்னு சொன்னா அது மிகையாகாது. வெளிநாடு போற கனவுல இருக்கிறவங்களுக்கு, விசா கிடைக்காம தவிச்சுட்டு இருந்தவங்களுக்கு இப்போ கதவு திறக்கும். தடைப்பட்ட எல்லா வேலைகளும் வேகமா நடக்கும். நீங்க போற இடத்துல உங்களுக்கு நல்ல மரியாதையும் கை நிறைய சம்பளமும் கிடைக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பமையும். வெளிநாட்டுல இருக்கிற உங்க நண்பர்கள் மூலமா ஒரு பெரிய உதவி உங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த உதவி உங்க வாழ்க்கையே மாத்தி அமைக்கும். ஒரு சின்ன வாய்ப்புன்னு நீங்க நினைக்கிற விஷயம் பின்னாடி ஒரு பெரிய ஆலமரமா வளர்ந்து உங்களுக்கு நிழல் கொடுக்கும். உங்க அதிர்ஷ்டம் இப்போ அந்த அளவுக்கு வேகமா வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. இவங்க மனசுக்கு பிடிச்ச தெய்வத்தோட தரிசனம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏதோ ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு போகணும்னு
ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அது இப்போதான் கைகூடி வரும். அந்த யாத்திரை உங்களுக்கு மன அமைதியை மட்டும் தராம உங்க வாழ்க்கையில இருக்கிற இருளை நீக்கி ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுக்கும். நீங்க செஞ்சதான தர்மங்கள், உங்க முன்னோர்களோட ஆசீர்வாதம் இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து இப்போ உங்களுக்கு பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. சிம்ம ராசிக்கு இனிமே ஏறுமுகம்தான். எந்த கவலையும் இல்லாம உங்களோட உழைப்பை மட்டும் போடுங்க. வெற்றி உங்க பக்கம்தான். சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்போ இருக்கிற இன்னொரு பெரிய பலம் என்னன்னா, உங்களோட நிர்வாகத்திறன் ரொம்பவே அதிகமாக போகுது. இத்தனை நாளா மத்தவங்க பேச்சை கேட்டு குழம்பி போய் எடுக்க வேண்டிய முடிவுகளை தள்ளி போட்டுட்டே இருந்திருப்பீங்க. ஆனா இப்போ யார் என்ன சொன்னா எனக்கு என்ன, நான் எடுக்கிற முடிவு தான் சரின்னு ஒரு தெளிவான பாதை உங்களுக்கு கிடைக்கும். நீங்க ஒரு டீமை வழி நடத்துற இடத்துல இருந்தீங்கன்னா உங்க கீழே வேலை பாக்குறவங்க உங்ககிட்ட ரொம்ப விசுவாசமா நடந்துக்குவாங்க. நீங்க சொல்ற ஒரு வார்த்தைக்கு அவ்வளவு ஒரு பவர் இருக்கும். உங்க மேல இருந்த அவநம்பிக்கை எல்லாம் மறைஞ்சு நீங்க ஒரு சிறந்த வழிகாட்டியா மத்தவங்க கண்ணுக்கு தெரிவிங்க. இவங்களோட நீண்ட நாள் ஆசைகள் ஒவ்வொன்னா நிறைவேற போற நேரம் இது. சில பேருக்கு கார் வாங்கணும்னு ஆசை இருக்கும். சில பேருக்கு ஒரு பெரிய பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு இருக்கும். இந்த மார்ச் 28க்கு அப்புறம் வர்ற காலங்கள்ல அதுக்கான அடித்தளம் ரொம்ப பலமா அமையும். நீங்க ஒரு சின்ன முயற்சி எடுத்தா கூட அதுக்கு 10 மடங்கு லாபம் கிடைக்கிற மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு உதவி செய்யும். முக்கியமா கலைத்துறையில இருக்கிறவங்க, ஆன்மீகத்துல ஈடுபாடு இருக்கிறவங்க, அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் அடிக்க போகுது. உங்களை ஒரு உயரமான இடத்துல உட்கார வைக்கிறதுக்கு காலமே காத்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி உறவுகள் விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா அதிர்ஷ்டம் வரும்போது கூடவே சில பொறாம பிடிச்சவங்களும் வருவாங்க. உங்க வெற்றிய பார்த்துட்டு மறுபடியும் உங்க கூட ஒட்டிக்கிட்டு உங்களை குழப்ப பாப்பாங்க. ஆனா நீங்க இப்போ பழைய சிம்மம் கிடையாது. யாரு யாரு எப்படிப்பட்டவங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தேவையற்ற நபர்களை தள்ளி வச்சுட்டு உங்க முன்னேற்றத்துல மட்டும் கண்ணும் கருத்துமா இருப்பீங்க. நண்பர்கள் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட பணம் வாங்கினவங்க இப்போ அதை திருப்பி தர்றதுக்கு வழி தேடுவாங்க. உங்களோட ஒரு புன்னகை போதும் அவங்க பண்ண தப்ப அவங்களுக்கே புரிய வச்சிரும். முக்கியமா அரசாங்கம் மூலமா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள், பென்ஷன் விஷயங்கள், இல்லனா ஏதோ ஒரு அப்ரூவல் கிடைக்காம தவிச்சிட்டு இருந்தீங்கன்னா அது இப்போ ரொம்ப சுலபமா உங்க கைக்கு வரும். பெரிய அதிகாரிகள் மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல அறிமுகம் கிடைக்கும். அந்த அறிமுகம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் சேர்த்து வச்சு இப்போ ஒரு பெரிய நிம்மதியான வாழ்க்கையை இறைவன் உங்களுக்கு கொடுக்க போறாரு. உங்க ராசிக்கு இப்போ குரு பகவானோட பார்வையும் ரொம்ப சாதகமா அமையறதால நீங்க எப்பவும் போல கம்பீரமா நட போடலாம். இந்த காலத்துல நீங்க பண்ண வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, உங்களோட குலதெய்வத்தை மட்டும் மறக்காம கும்பிடுங்க. வாரத்துல ஒரு நாள் முடிஞ்சா ஒரு ஏழைக்கு அன்னதானம் பண்ணுங்க. இது உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியே மொத்தமா நீக்கி அந்த அதிர்ஷ்டத்தை இன்னும் வேகமா உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். சிம்மம்னாலே ராஜாதான். அந்த ராஜ வாழ்க்கை உங்களுக்கு திரும்ப கிடைக்க போகுது. இனிமே வர்ற ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு புது அனுபவத்தையும் சந்தோஷத்தையும் மட்டும்தான் கொடுக்கும். பயத்தை விட்டுட்டு துணிஞ்சு காரியத்துல இறங்குங்க. வெற்றி நிச்சயம் உங்க பக்கம்தான் இருக்கும். இப்போ உங்க குடும்பத்தை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சிம்ம ராசிக்காரங்க, நீங்க எப்பவுமே உங்க குடும்பத்துக்காக எதையும் விட்டு கொடுப்பீங்க. ஆனா அந்த குடும்பத்துக்குள்ளேயே உங்களை ஒரு ஓரமா தள்ளி வச்ச மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு இருந்திருக்கலாம். மார்ச் 28க்கு அப்புறம் உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கிடைக்க போகுது. அவங்க மூலமா உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து இல்லனா ஒரு பெரிய பண உதவி இப்போ ரொம்ப சுலபமா வந்து சேரும். உங்க பிள்ளைங்க மேல உங்களுக்கு ஒரு வருத்தம் இருந்திருக்கும். அவங்க உங்க பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்களேன்னு கவலைப்பட்டிருப்பீங்க. இனிமே அவங்க உங்க பேச்சை கேட்டு நடப்பாங்க. அவங்களோட படிப்பு, வேலைன்னு எல்லாத்துலயும் ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்கும். அதை பார்க்கும்போது உங்க மனசு ரொம்பவே சந்தோஷப்படும். ஒரு கர்வத்தோட வெளியே சொல்வீங்க, இது என்னோட பிள்ளைன்னு. அந்த அளவுக்கு அவங்க நடந்துக்குவாங்க. எவனத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க இப்போ ஒரு தெளிவான இடத்துல இருக்கீங்க. சின்ன சின்ன சேமிப்பு கூட இப்போ ஒரு பெரிய தொகையா மாறும். சிம்மராசி பெண்களுக்கு தங்க நகை மேல ஒரு தனி பிரியம் உண்டு. ரொம்ப நாளா ஒரு கம்மலோ சங்கிலியோ வாங்கணும்னு ஆசைப்பட்டு அது தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். ஆனா இப்போ இருக்கிற கிரக நிலையை பார்த்தா நீங்க நகை வாங்குறது மட்டும் இல்லாம அந்த நகை உங்களுக்கு ஒரு பெரிய யோகத்தையும் கொண்டு வரும். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டு இல்லனா வேற ஏதாவது முதலீடு பண்ணிருக்கீங்கன்னா அதுல இருந்து உங்களுக்கு லாபம் கிடைக்க ஆரம்பிக்கும். ஆனா ஒரு விஷயம், யார்கிட்டயும் போய் உங்க பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்துடாதீங்க. நீங்க நேரடியா இறங்கி செய்யற காரியம் தான் உங்களுக்கு கை கொடுக்கும். மத்தவங்களை நம்பி பணத்தை கொடுக்கறத விட உங்க சொந்த புத்தியை பயன்படுத்தி முதலீடு பண்ணுங்க. இவங்களுடைய முகத்துல ஒரு தனி தேஜஸ் இப்ப வரப்போகுது. பார்த்தாலே எல்லாரும் ஒரு பயத்தோடும் மரியாதையோடும் ஒதுங்கி நிப்பாங்க. உங்களை கீழ்த்தரமா பேசினவங்க கூட இப்போ உங்க முன்னாடி வந்து கை கட்டி நிப்பாங்க. இதுக்கு காரணம் உங்க ராசிக்கு வரப்போற அந்த ராஜயோகம் தான். நீங்க எதை செஞ்சாலும் அதுல ஒரு நேர்த்தி இருக்கும்.
சமூகத்துல உங்களுக்குன்னு ஒரு பெரிய பதவி தேடி வரும். ஊர்ல இருக்கிற பெரிய பஞ்சாயத்தோ இல்ல ஒரு முக்கியமான காரியமோ நீங்க இல்லாம நடக்காதுங்கிற அளவுக்கு உங்க செல்வாக்கு உயரும். மத்தவங்களுக்காக நீங்க செய்யற உதவி உங்களுக்கு ஒரு பெரிய புண்ணியமா வந்து சேரும். இப்போ நீங்க பட்ட அவமானங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு படிக்கலா மாறப்போகுது. உங்க காலடியில ஒரு பெரிய வெற்றி வாய்ப்பு காத்துட்டு இருக்கு. அதை சரியா பயன்படுத்திக்கோங்க. எதிரிகளை பத்தி சொல்லணும்னா அவங்க இப்ப ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. நீங்க அமைதியா இருக்கிறதே அவங்களுக்கு பெரிய நடுக்கத்தை கொடுக்கும். நீங்க அவங்கள பழிவாங்கணும்னு நினைக்க மாட்டீங்க. ஆனா அவங்க செஞ்ச வினை அவங்களையே சுத்தி சுத்தி அடிக்கும். நீங்க நேர்மையா இருக்கிறது தான் உங்களோட மிகப்பெரிய ஆயுதம். மார்ச் 28க்கு அப்புறம் உங்களுடைய எதிர்ப்புகள் எல்லாம் பனி போல விலகும். கோர்ட் கேஸ்னு இழுபறியா இருந்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு நல்ல சாதகமான முடிவு கிடைக்கும். நியாயம் உங்க பக்கம் இருக்கிறதால தீர்ப்பு உங்க பக்கம் தான் வரும். இது வரைக்கும் இழந்த நிம்மதிய இப்போ மொத்தமா மீட்டு எடுக்க போறீங்க. இவங்களுடைய தன்னம்பிக்கை இப்போ இமயமலை அளவுக்கு உயரும். முன்னாடி ஒரு காரியத்தை செய்யலாமா வேண்டாமான்னு தயங்கிட்டு இருந்தீங்க. ஆனா இப்போ துணிச்சலா முடிவெடுப்பீங்க. அந்த துணிச்சல் தான் உங்களுக்கு வெற்றியை தேடி தரப்போகுது. உங்களுடைய பேச்சை கேட்டு 4 பேர் திருந்துற அளவுக்கு உங்களோட வார்த்தைகளுக்கு ஒரு சக்தி பிறக்கும். ஆன்மீகத்துல உங்களுக்கு அதிக ஈடுபாடு வரும். அதனால மனசு ரொம்பவே அமைதியா இருக்கும். யோகா தியானம்னு உங்களை நீங்களே செதுக்கிக்க ஆரம்பிப்பீங்க. இந்த மாற்றம் உங்களோட ஆரோக்கியத்திலையும் பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். சிம்மராசி நேயர்களுக்கு இனி வர்ற காலம் எல்லாமே வசந்த காலம்தான். இதையும் கண்டு அஞ்சாம உங்களுடைய லட்சியத்தை நோக்கி முன்னேறுங்க. சிம்ம ராசிக்காரங்க, நீங்க எப்பவுமே ஒரு கரவத்துக்காக வாழ்றவங்க. மத்தவங்க முன்னாடி கை கட்டி நிக்கிறது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனா கடந்த சில காலமா சில சூழ்நிலைகள் காரணமா நீங்க மத்தவங்கிட்ட உதவி கேட்க வேண்டிய நிலைமை வந்திருக்கலாம். அது உங்க மனசை ரொம்பவே கஷ்டப்படுத்தி இருக்கும். ஆனா இனிமே அந்த நிலைமை மாறப்போகுது. நீங்க மத்தவங்க கிட்ட உதவி கேட்ட காலம் போய் மத்தவங்க உங்ககிட்ட வந்து உதவி கேட்கற அளவுக்கு உங்க கரவம் உயரப்போகுது. உங்களை உதாசீனப்படுத்தின அதே மனிதர்கள் இப்போ உங்ககிட்ட வந்து ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டு நிப்பாங்க. அப்போ நீங்க பழைய கசப்பான சம்பவங்களை மனசுல வச்சுக்காம ஒரு ராஜதந்திரத்தோட அவங்கள கையாளுவீங்க. இதுதான் சிம்மத்தோட உண்மையான குணம். அது இப்போ உங்களுக்குள்ள முழுமையா வெளிப்பட போகுது. அவேலை விஷயத்துல ஒரு பெரிய மாற்றம் காத்துட்டு இருக்கு. இப்போ இருக்கிற வேலையில உங்களுக்கு மன நிம்மதி இல்லைன்னா மார்ச் 28க்கு அப்புறம் ஒரு நல்ல வாய்ப்பு தேடி வரும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. வர்ற வாய்ப்பு எப்படின்னா நீங்க எதிர்பார்க்காத ஒரு பெரிய நிறுவனத்துல இருந்தோ இல்லைன்னா பெரிய ஆட்கள் மூலமாவோ வரும். அங்க போனதுக்கு அப்புறம் உங்களுடைய திறமைக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கும். அதே மாதிரி வேலையில இத்தனை நாளா உங்களுக்கு முட்டுக்கட்டை போட்ட மேலதிகாரிகள் தானாவே வேற இடத்துக்கு மாறி போவாங்க. இல்லைன்னா அவங்க உங்ககிட்ட சரணடைகிற நிலைமை வரும். உங்களோட வேலைத்திறனை பாராட்டி உங்களுக்கு ஒரு விசேஷமான பொறுப்பு கொடுக்கப்படும். அந்த பொறுப்பை நீங்க ரொம்ப சிறப்பா செஞ்சு முடிச்சு எல்லாரோட பாராட்டையும் வாங்குவீங்க. இவங்களுடைய பழைய நண்பர்கள் யாராவது இப்போ உங்க வாழ்க்கையில திரும்ப வர வாய்ப்பு இருக்கு. அவங்க மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல பிசினஸ் ஐடியா இல்லைன்னா ஒரு பண உதவி கிடைக்கலாம். ஆனா நண்பர்கள்னு வரும்போது ஒரு சின்ன எச்சரிக்கையும் தேவை. உங்களுடைய எல்லா ரகசியங்களையும் அவங்க கிட்ட கொட்டிடாதீங்க. ஏன்னா உங்களோட வளர்ச்சி சிலருக்கு பொறாமையை தரும். அந்த பொறாமை உங்களுக்கு பாதிப்பு தராம இருக்கணும்னா நீங்க எப்பவுமே ஒரு ரகசியத்தை உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிறது நல்லது. உங்களோட வெற்றியை உலகமே பார்க்கும். ஆனா அந்த வெற்றிக்கு பின்னாடி நீங்க போட்ட உழைப்பும் திட்டமும் உங்களுக்குள்ளேயே இருக்கட்டும். இதுதான் உங்களை இன்னும் பெரிய உயரத்துக்கு கொண்டு போகும். ஆன்மீக ரீதியா உங்களுக்கு ஒரு பெரிய திருப்புமுனை வரப்போகுது. திடீர்னு ஒரு பெரிய மகானோட தரிசனமோ இல்லைன்னா ஒரு ஆன்மீக குருவோட ஆசையோ உங்களுக்கு கிடைக்கும். அது உங்களுடைய மன அழுத்தத்தை மொத்தமா குறைக்கும். இத்தனை நாளா ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது நீங்க கேட்ட கேள்விக்கு இப்ப விடை கிடைக்கும். நீங்க செஞ்ச கர்ம வினைகள் எல்லாம் முடிஞ்சு இப்போ புண்ணிய காலத்தை அனுபவிக்க போறீங்க. உங்க வீட்டுல ஒரு சுப காரியம் நடக்கிறதுக்கான அறிகுறி இப்போவே தெரிய ஆரம்பிக்கும். அது கல்யாணமா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு வளைகாப்பு விசேஷமா இருக்கலாம். மொத்தத்துல உங்க வீடு இப்போ திருவிழா கோலம் பூண போகுது. அந்த சந்தோஷத்துல நீங்க பழைய கவலைகள் எல்லாம் மொத்தமா மறந்துடுவீங்க. சிம்ம ராசி நேயர்களே, உங்களுடைய வைராக்கியம் தான் உங்களை இப்போ காப்பாத்த போகுது. நான் ஜெயிச்சு காட்டுவேன்னு நீங்க எடுத்த அந்த சபதம் இப்போ நிறைவேற போகுது. உங்களை பார்த்து சிரிச்சவங்க எல்லாரும் இப்போ ஆச்சரியப்பட்டு பாக்குற அளவுக்கு உங்களோட வாழ்க்கை தரம் உயரப்போகுது. நீங்க போற இடமெல்லாம் உங்களுக்கு ஒரு ராஜ மரியாதை கிடைக்கும். உங்களோட பழைய கடன்கள் எல்லாம் வசூலாகும். அதே சமயம் நீங்க கொடுக்க வேண்டிய கடன்களையும் அடைச்சிட்டு நிம்மதியா தூங்குவீங்க. உங்களுடைய மனசுல ஒரு பெரிய நிம்மதி இப்போ குடி வரும். இது ஒரு புது ஆரம்பம். இந்த ஆரம்பத்தை ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கோங்க. உங்களோட கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதால நீங்க எதை தொட்டாலும் அதுல வெற்றி நிச்சயம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு வண்டி
வாகனம் வாங்குற யோகம் இப்போ ரொம்ப பிரமாதமா இருக்கு. ரொம்ப நாளா ஒரு செகண்ட் ஹேண்ட் வண்டி கூட வாங்க முடியலையேன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க. ஆனா இப்போ நீங்க ஆசைப்பட்ட அந்த புது கார் இல்லனா பைக் உங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்க போகுது. அதே மாதிரி வீடு கட்டணும்னு பிளான் போட்டு பாதியிலே நின்னவங்க இப்போ அந்த வேலையை திரும்ப ஆரம்பிப்பீங்க. தடைப்பட்ட வங்கி கடன் எல்லாம் டக்குன்னு கிடைக்கும். நீங்க ஒரு செங்கலை எடுத்து வச்சா கூட அது கோபுரமா மாறுற அளவுக்கு உங்களுக்கு நேரம் கைகூடி வந்திருக்கு. தூரத்து பயணங்கள் மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய லாபம் காத்துட்டு இருக்கு. அது ஒரு தொழில் பயணமா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஆன்மீக பயணமா இருக்கலாம். ஆனா அது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். உங்க பிள்ளைகளோட விஷயத்துல நீங்க ரொம்பவே பெருமைப்பட போறீங்க. அவங்க படிப்புல சுட்டியா இருப்பாங்க, விளையாட்டுல பெரிய சாதனை பண்ணுவாங்க. முக்கியமா வேலை இல்லாம இருந்த உங்க பிள்ளைகளுக்கு ஒரு கரவமான வேலை கிடைக்கும். அவங்களுக்கு வரன் தேடிட்டு இருந்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்ததை விட ஒரு படி மேலேயே நல்ல இடத்துல இருந்து சம்மந்தம் வரும். எங்க வீட்டு பிள்ளைங்க இவ்வளவு அழகா வளர்ந்து நிக்குதேன்னு நீங்க ஆனந்த கண்ணீர் விடுற அளவுக்கு சம்பவங்கள் நடக்கும். உங்க குடும்பத்தோட எதிர்காலம் இப்போ ரொம்ப பாதுகாப்பான கைகள்ல இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு கிடைக்கும். இத்தனை நாளா அவங்களுக்காக பட்ட கஷ்டம் எல்லாம் இப்போ ஒரு அர்த்தமுள்ளதா மாறும். சமூகத்துல உங்களோட வார்த்தைக்கு இப்போ ஒரு தனி மதிப்பு இருக்கு. நீங்க ஒரு கூட்டத்துல போய் நின்னா கூட எல்லாரும் உங்க முகத்தையே பார்ப்பாங்க. உங்க பேச்சுல ஒரு அதிகாரமும் அதே சமயம் ஒரு நேர்மையும் இருக்கும். யாராவது ஒரு பிரச்சனைன்னு வந்தா நீங்க சொல்ற தீர்ப்பு தான் இறுதியானதுங்கிற அளவுக்கு உங்க செல்வாக்கு உயரும். முன்னாடிலாம் உங்களை கண்டுக்காம போனவங்க கூட இப்போ அண்ணே தம்பின்னு பின்னாடியே வருவாங்க. ஆனா நீங்க யாருக்கிட்டையும் தலைக்கணம் காட்டாம பழைய மாதிரியே ரொம்ப யதார்த்தமா இருப்பீங்க. அதுதான் உங்களுடைய ஸ்பெஷாலிட்டியே. அந்த எளிமை தான் உங்களை இன்னும் பல மடங்கு உயர்த்த போகுது. உங்களோட ஆரோக்கியம் இப்போ ரொம்பவே தேறி வரும். அந்த பழைய சுறுசுறுப்பு உங்க உடம்புல குடியேறும். மனசுல ஒரு தெளிவு பிறக்கிறதால தேவையில்லாத பயம் எல்லாம் ஓடிடும். மார்ச் 28க்கு அப்புறம் நீங்க ஒரு புது மனுஷனா மாற போறீங்க. உங்க முகத்துல இருக்கிற அந்த சிரிப்பு மத்தவங்களுக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். என்னப்பா இவ்வளவு சந்தோஷமா இருக்க கேக்குற அளவுக்கு உங்க வாழ்க்கை இப்போ ஒரு வசந்த காலத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. இது ஒரு சாதாரண மாற்றம் இல்ல, இது ஒரு விஸ்வரூப மாற்றம். இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில ஒரு பெரிய இடத்துக்கு போறதுக்கு நீங்க இப்போவே தயாராகணும். இவங்களுடைய குலதெய்வ வழிபாடு இப்போ உங்களுக்கு கை கொடுக்கும். ரொம்ப நாளா குலதெய்வம் கோவிலுக்கு போக முடியாம இருந்தவங்க இப்போ அந்த பாக்கியத்தை பெறுவீங்க. அங்க போய் நீங்க செய்யற வழிபாடு உங்களோட அத்தனை தோஷங்களையும் நீக்கிடும். உங்களுடைய முன்னோர்களோட ஆசி இப்போ உங்க மேல முழுமையா இருக்கு. அதனால எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. ஒரு சின்ன முயற்சி எடுத்தா கூட அதுல பெரிய வெற்றியை நீங்க பாப்பீங்க. இப்போ இருக்கிற இந்த நல்ல நேரத்தை வீணடிக்காம உங்களோட லட்சியத்தை நோக்கி ஓடுங்க. வெற்றி உங்களோட கால் அடியில தான் இருக்கு. சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்குள்ள ஒரு பெரிய திறமை இத்தனை நாளா தூங்கிட்டு இருந்திருக்கலாம். ஆனா இப்போ அந்த திறமை வெளியே வர்றதுக்கான நேரம் வந்தாச்சு. இது வரைக்கும் நம்மளால இது முடியுமா, நமக்கு இது செட் ஆகுமா அப்படின்னு தயங்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா மார்ச் 28க்கு அப்புறம் உங்களுக்கே தெரியாத ஒரு புது வேகம் உங்க உடம்புலயும் மனசுலயும் பிறக்கும். குறிப்பா எழுத்து, பேச்சு, கலைத்துறை இல்லைன்னா இந்த மாதிரி மீடியா துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய பிரேக் கிடைக்க போகுது. நீங்க சாதாரணமா பண்ற ஒரு விஷயம் கூட சமூக வலைத்தளங்கள்ல பெரிய அளவுல பேசப்படும். உங்களோட தனித்துவம் என்னன்னு இந்த உலகம் புரிஞ்சுக்க போற காலம் இது. உங்களை மட்டம் தட்டினவங்க முன்னாடி நீங்க ஒரு சாதனையாளரா வந்து நிப்பீங்க. அந்த ஒரு நிமிஷத்துக்காக தான் நீங்க இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருந்தீங்க. அந்த நிமிஷம் இப்ப ரொம்ப நெருக்கத்துல இருக்கு. எசத்து 10 விஷயத்துல உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் காத்துட்டு இருக்கு. இத்தனை நாளா வில்லங்கத்துல இருந்த நிலமோ இல்லனா ஒரு பழைய வீடோ இப்போ நல்ல விலைக்கு கைமாற வாய்ப்பு இருக்கு. அது மூலமா வர்ற பணத்தை வச்சு நீங்க ஒரு பெரிய கடனை அடைப்பீங்க. கையில காசு புழங்க ஆரம்பிச்ச உடனே உங்க மனசுல இருந்த பாதி பாரம் குறைஞ்சிடும். முக்கியமா பங்குச்சந்தை இல்லனா கிரிப்டோ போன்ற விஷயங்கள்ல முதலீடு செஞ்சிருந்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு லாபகரமான செய்தியை நீங்க எதிர்பார்ப்பீங்க. ஆனா பேராசைப்படாம கிடைச்ச லாபத்தை எடுத்து வச்சுக்கிறது தான் உங்களுக்கு புத்திசாலித்தனம். உங்களோட சேமிப்பு இப்போ ஒரு பெரிய பாதுகாப்பு வளையமா உங்களுக்கு உதவும். பணத்தை எப்படி கையாளணும்னு நீங்க இப்போ கத்துக்கிட்ட அந்த பாடம் உங்க எதிர்காலத்தையே மாத்தி அமைக்கும். இவங்களோட பழைய நண்பர்கள் இல்லனா கூட படிச்சவங்க திடீர்னு உங்களை தேடி வருவாங்க. அவங்க மூலமா ஒரு புது பிசினஸ் வாய்ப்பு இல்லனா ஒரு நல்ல வேலை வாய்ப்பு உங்க கதவை தட்டும். என்னப்பா இவ்வளவு நாள் எங்க போயிருந்த கேக்குற அளவுக்கு அவங்க கிட்ட இருந்து ஒரு பெரிய சப்போர்ட் கிடைக்கும். நீங்க ஒரு டீமா சேர்ந்து பண்ற எந்த வேலையும் இப்போ சூப்பர் ஹிட் ஆகும். கூட்டாளிங்க கிட்ட ஒரு தெளிவான கணக்கு வழக்கு வச்சுக்கோங்க. அது உங்க உறவை இன்னும் பலப்படுத்தும். அதே மாதிரி உங்க ராசிக்கு இப்போ குருவோட பார்வை பலமா இருக்கிறதால நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடியும் ரொம்ப தீர்க்கமா இருக்கும். முன்னாடி மாதிரி அவசரப்பட்டு எதையும் செய்யாம நிதானமா யோசிச்சு செயல்படுவீங்க. அந்த நிதானம் தான் உங்களோட வெற்றியோட ரகசியமா இருக்க போகுது. இவங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்களோட ஆசி இப்போ உங்களுக்கு கவசமா நிக்கும்.
அவங்க சொல்லுற சின்ன சின்ன அறிவுரைகளை கூட அலட்சியப்படுத்தாம கேளுங்க. அதுலதான் உங்க முன்னேற்றத்துக்கான சாவி ஒளிஞ்சிருக்கு. அப்பா வழியில உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆதரவு இப்போ முழுமையா கிடைக்கும். ஒருவேளை அவங்க கூட சின்ன மனஸ்தாபம் இருந்திருந்தா அதையெல்லாம் மறந்துட்டு ஒன்னா சேர்ந்துடுவீங்க. குடும்பத்துல ஒரு ஒருமித்த கருத்து உருவாகும். இதனால வீட்டுல எப்பவும் ஒரு அமைதியான சந்தோஷமான சூழல் நிலவும். நீங்க வீட்டுக்குள்ள நுழையும் போதே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை உணர்வீங்க. இது வரைக்கும் வேலையில இருந்த டென்ஷனை வீட்டுக்கு கொண்டு வந்துகிட்டு இருந்தீங்க. ஆனா இனிமே வீடே உங்களுக்கு ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன் கொடுக்கிற இடமா மாறும். வெளிநாடு போறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிற சிம்ம ராசி நேயர்களுக்கு விசா சம்பந்தமான சிக்கல்கள் இப்போ தீரும். ஒருவேளை நீங்க ஏற்கனவே வெளிநாட்டுல இருந்தீங்கன்னா அங்க உங்களோட வேலை நிரந்தரமாகறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். உங்களோட சம்பளம் உயரும். அதே சமயம் அங்க இருக்கிறவங்களோட மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு கூடும். நீங்க செய்யற வேலையில ஒரு பெர்ஃபெக்ஷன் இருக்கும். அதை பார்த்து உங்க மேலதிகாரிகள் உங்களுக்கு இன்னும் பெரிய பொறுப்புகளை கொடுப்பாங்க. உங்களோட உழைப்புக்கு ஏத்த பலன் இப்போ உங்க கைக்கு வந்து சேரும். இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு பெரிய தன்னம்பிக்கை வரும். அந்த தன்னம்பிக்கையோட நீங்க அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போவீங்க. உங்களோட இந்த அசுர வளர்ச்சியை பார்த்து எதிரிங்க இப்போவே அரண்டு போயிருக்காங்க. சிம்ம ராசிக்காரங்க, நீங்க எப்பவுமே ஒரு தனி கெத்தோட இருக்கணும்னு நினைப்பீங்க. ஆனா சில நேரங்கள்ல காலம் உங்களை ரொம்பவே சோதிச்சிருக்கும். மார்ச் 28க்கு அப்புறம் அந்த சோதனைகள்லாம் முடிஞ்சு உங்களுக்கான ஒரு ராஜபாட்டை அமைய போகுது. குறிப்பா சொல்லணும்னா உங்ககிட்ட இருந்து எதையாவது புடுங்கணும்னு நினைச்சவங்க இப்போ அவங்க கையில இருக்கிறதையும் இழந்துட்டு நிக்க போறாங்க. நீங்க யாரையும் தேடி போய் சண்டை போட வேண்டாம். உங்களுடைய அமைதியே அவங்களுக்கு பெரிய தண்டனையா இருக்கும். இது வரைக்கும் உங்களை ஏளனமா பார்த்த அந்த சொந்தக்காரங்க இப்போ உங்க வீட்டு விசேஷத்துக்கு வர்றதுக்கு ஒரு தயக்கத்தோட நிப்பாங்க. ஆனா நீங்க ஒரு ராஜாவா அவங்களை இன்முகத்தோட வரவேற்று உங்களோட பெருந்தன்மையை காட்டுவீங்க. இதுதான் உங்களோட உண்மையான வெற்றி. ரியல் எஸ்டேட்டு இல்லைன்னா நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு பெரிய பிரேக் கிடைக்க போது. ரொம்ப நாளா ஒரு இடத்த விற்கணும்னு நினைச்சு அதுல ஏதாவது ஒரு வில்லங்கம் வந்து தடுத்துட்டே இருந்திருக்கும். இப்போ அந்த வில்லங்கம் எல்லாம் பனி போல விலகிடும். அந்த இடத்துல இருந்து வர பணத்தை வச்சு நீங்க ஒரு பெரிய முதலீடு செய்வீங்க. அதே மாதிரி வாடகை வீட்டுல இருக்கிறவங்க சொந்த வீட்டுக்கு மாறுறதுக்கான எல்லா வசதிகளும் இப்போ தானா அமையும். கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதால நீங்க தொடர காரியம் எல்லாம் பொன்னாகும். உங்களோட சேமிப்பு கணக்குல இப்போ பணம் ஏற ஆரம்பிக்கும். அந்த நிம்மதியில உங்களோட தூக்கம் ரொம்பவே நிம்மதியா இருக்கும். முன்னாடி எல்லாம் படுத்தா தூக்கம் வராம புரண்டுட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இனிமே ஒரு குழந்தைய போல நிம்மதியா தூங்குவீங்க. இவங்களோட சமூக அந்தஸ்து இப்போ வேற லெவல்ல இருக்க போகுது. ஒரு காலத்துல உங்களை ஒரு சாதாரண ஆளா பார்த்தவங்க இப்போ நீங்க வர்றத பார்த்தாலே ஒரு மரியாதை கொடுப்பாங்க. உங்களுடைய வார்த்தைகளுக்கு ஒரு வெயிட் இருக்கும். ஒரு முக்கியமான விஷயத்துல உங்ககிட்ட ஐடியா கேட்க 4 பேர் வருவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய புத்திசாலித்தனம் இப்ப வேலை செய்ய போகுது. அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கும் பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு பொற்காலம். உங்களை தேடி ஒரு பெரிய பதவி வரும். அந்த பதவியை வச்சு நீங்க பல பேருக்கு நல்லது செய்வீங்க. உங்களுடைய பேரும் புகழும் நாலா பக்கமும் பரவும். இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு சின்ன பயம் வரலாம். இதெல்லாம் நிலைச்சிருக்குமான்னு. கண்டிப்பா நிலைச்சிருக்கும். ஏன்னா இது உங்களுடைய உழைப்புக்கு கிடைச்ச கூலி. ஆரோக்கியத்துல சின்ன சின்ன மாற்றங்களை நீங்க கவனிப்பீங்க. உடம்புல இருந்த அந்த சோம்பேறித்தனம் மறைஞ்சு ஒரு புது எனர்ஜி உங்களுக்குள்ள பாயும். காலையில சீக்கிரமா எழுந்து உங்க வேலைகளை பார்க்க ஆரம்பிப்பீங்க. முன்னாடி எல்லாம் ஒரு வேலையை செஞ்சாலே டயர்ட் ஆயிடுவீங்க. ஆனா இப்போ அப்படி இல்ல. ரொம்ப சுறுசுறுப்பா இயங்குவீங்க. உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள்ல நீங்க காட்டுற சின்ன அக்கறை உங்களுடைய ஆயுளை இன்னும் கூட்டும். அதே மாதிரி உங்களுடைய மன அழுத்தம் குறையறதால முகத்துல ஒரு தனி பொலிவு வரும். உங்களை பார்த்தாலே என்னப்பா ரொம்ப இளமையா தெரியற அன்னு கேக்குற அளவுக்கு ஒரு மேஜிக் நடக்க போகுது. சிம்ம ராசிக்கு இப்போ எல்லாமே பாசிட்டிவா நடக்கிறதுனால நீங்க எப்பவும் போல ஒரு புன்னகையோட இருங்க. இவங்களுடைய தொழில் ரீதியான ரகசியங்களை இப்போ யார்கிட்டையும் பகிர்ந்துக்காதீங்க. ஏன்னா உங்களுடைய ஐடியாவை திருடிட்டு போறதுக்கு சில பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்றீங்கன்னா அது முழுசா முடிஞ்சதுக்கு அப்புறம் உலகத்துக்கு சொல்லுங்க. அது வரைக்கும் ஒரு மனத்தை கடைபிடிக்கிறது உங்களுக்கு நல்லது. உங்களோட உழைப்பு சத்தம் இல்லாம இருக்கட்டும். ஆனா உங்களோட வெற்றி ஊர் பூரா சத்தம் போடணும். அந்த அளவுக்கு நீங்க இப்போ திட்டமிட்டு செயல்படுவீங்க. பண பரிமாற்றத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க. உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை ரொம்ப கவனமா பாதுகாக்கணும். இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க சரியா செஞ்சீங்கன்னா இந்த மார்ச் மாசத்துக்கு அப்புறம் உங்களை யாரால அசைக்க முடியாது. சிம்ம ராசிக்காரங்க, நீங்க எப்பவுமே ஒரு லட்சியத்தோட ஓடுறவங்க. அந்த ஓட்டத்துக்கு இப்போ ஒரு பெரிய பலன் கிடைக்க போகுது. உங்க ஜாதகத்துல கிரகங்கள் எல்லாம் இப்போ ரொம்ப சுறுசுறுப்பா வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. மார்ச் 28க்கு அப்புறம் வர்ற ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு புது பாடத்தையும்
அதே சமயம் ஒரு புது வெற்றியையும் கொடுக்கும். நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்த அந்த ஒரு விஷயம் இப்போ உங்க கைக்கு ரொம்ப சுலபமா வந்து சேரும். உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க வாழ்க்கை தரம் உயரப்போகுது. இது ஒரு தற்காலிக மாற்றம் இல்ல, இது ஒரு நிரந்தரமான உயர்வு. இவங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு இப்போ ஒரு சரியான களம் அமைய போகுது. இது வரைக்கும் உங்க கூடவே இருந்தவங்க உங்களை மதிக்காம இருந்திருக்கலாம். ஆனா இப்போ உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவங்க மதிப்பு கொடுப்பாங்க. நீங்க ஒரு விஷயத்த சொல்ல வரீங்கன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கும்னு மத்தவங்க நம்புவாங்க. குறிப்பா தொழில்ல புதுசா ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான நேரம். நீங்க எடுக்கிற சின்ன முயற்சி கூட பெரிய அளவுல லாபத்தை தரும். உங்களுடைய ஐடியாக்களை மத்தவங்க கிட்ட சொல்லும் போது ரொம்ப கவனமா இருங்க. ஏன்னா உங்களோட உழைப்பை திருடுறதுக்கு சில பேர் காத்துட்டு இருக்காங்க. ஆனா கவலைப்படாதீங்க, உங்களோட சூரிய பலம் உங்களை எப்பவுமே காப்பாத்தும். அபன ரீதியா பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நிம்மதி உங்களுக்கு கிடைக்க போகுது. இத்தனை நாளா வட்டி மேல வட்டி கட்டி கஷ்டப்பட்டவங்களுக்கு அந்த கடனை மொத்தமா அடைக்கிறதுக்கான ஒரு வழி பிறக்கும். யாரோ ஒருத்தர் மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய பண உதவி இல்லைன்னா ஒரு சொத்து மூலமா வர்ற வருமானம் உங்களை வந்து சேரும். அந்த பணத்தை வச்சு நீங்க உங்களுடைய பழைய பாக்கிகள் எல்லாம் செட்டில் பண்ணுவீங்க. கையில காசு புழங்க ஆரம்பிச்ச உடனே உங்க மனசுல இருந்த அந்த பயம் ஓடிடும். இனிமே நம்மளா எதையும் சாதிக்க முடியுங்கிற அந்த தெம்பு உங்ககிட்ட வரும். ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு சேமிப்புல அதிக கவனம் செலுத்துங்க. அது உங்களுடைய எதிர்காலத்துக்கு ஒரு பெரிய தூணா நிற்கும். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்காக சண்டை போட்டுட்டு இருந்த கணவன் மனைவிக்குள்ள இப்போ ஒரு நல்ல புரிதல் வரும். ஒருத்தர் விட்டு கொடுக்காம வாழ்ற அந்த பக்குவம் உங்களுக்குள்ள வரும். உங்க பிள்ளைகளோட வளர்ச்சி உங்களுக்கு ஒரு பெரிய பெருமையை கொடுக்கும். அவங்க படிப்புல இல்லனா அவங்க வேலையில ஒரு பெரிய இடத்த பிடிப்பாங்க. அதை பார்த்துட்டு எங்க வீட்டு பிள்ளைங்க இப்போ நல்ல நிலைமையில இருக்குன்னு நீங்க பெருமைப்படுவீங்க. வீட்டுல தடைப்பட்டு இருந்த சுப காரியங்கள் இப்போ ஒவ்வொன்னா நடக்க ஆரம்பிக்கும். ஒரு மங்கள விசேஷம் உங்க வீட்டை அலங்கரிக்க போகுது. இதனால உங்க மனசு ரொம்பவே லேசாகும். உங்களுடைய பழைய நண்பர்கள் இல்லனா தூரத்து சொந்தக்காரங்க மூலமா ஒரு நல்ல செய்தி வரும். ஒருவேளை நீங்க நில சம்பந்தமான பிரச்சனையில மாட்டிட்டு இருந்தீங்கன்னா அதுல இப்போ ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்கும். உங்களுக்கு நியாயமா வர வேண்டிய பங்கு இப்போ உங்க கைக்கு வந்து சேரும். அதை வச்சு நீங்க ஒரு புது முதலீடு செய்வீங்க. அதே மாதிரி வாகனங்கள் வாங்கறதுல இப்போ ஒரு யோகம் இருக்கு. நீங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்ட அந்த காரோ இல்லனா பைக்கோ உங்க வீட்டுக்கு வரும். உங்களுடைய பயணங்கள் இனிமே ரொம்பவே லாபகரமா இருக்கும். நீங்க போற இடமெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்கும். சிம்மம்னாலே ஒரு ராஜா மாதிரி தான். அந்த ராஜ வாழ்க்கை உங்களுக்கு திரும்பவும் கிடைக்க போகுது. இவங்களோட ஆரோக்கியத்துல நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும். மனசுல இருக்கிற கவலைகள் எல்லாம் விலகிடும். ஆனா உடம்ப கொஞ்சம் பாத்துக்கோங்க. சரியான நேரத்துக்கு சாப்பிடுறதும் கொஞ்சம் நடைப்பயிற்சி செய்யறதும் உங்களுடைய எனர்ஜியை இன்னும் அதிகப்படுத்தும். உங்களுடைய முகத்துல ஒரு தனிப்பொலிவு தெரியும். மத்தவங்க உங்களை பார்த்தாலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அவங்களுக்கு கிடைக்கும். உங்களை பார்த்தாலே ஒரு தைரியம் வருதுன்னு உங்களை சுத்தி இருக்கிறவங்க சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய ஆளுமை இப்போ வளரப்போகுது. பயத்தை தூக்கி போட்டுட்டு உங்களுடைய லட்சியத்தை நோக்கி ஒரு அடி எடுத்து வைங்க. மத்த அடிய காலமே உங்களுக்கு எடுத்து வைக்கும். சிம்ம ராசிக்காரங்க, நீங்க எப்பவுமே மத்தவங்களுக்கு வாரி வழங்குறதுல வள்ளலா இருப்பீங்க. ஆனா கடந்த சில காலமா நீங்களே மத்தவங்க கிட்ட கையேந்திர நிலைமை வந்தப்போ உங்க மனசு எவ்வளவு துடிச்சிருக்கும்னு எனக்கு தெரியும். மார்ச் 28க்கு அப்புறம் அந்த நிலைமை அப்படியே தலைகீழா மாறப்போகுது. உங்ககிட்ட உதவி கேட்டவங்களுக்கெல்லாம் நீங்க வாரி வழங்க போறீங்க. குறிப்பா உங்க வீட்டுல நிம்மதி இல்லாம இருந்த அந்த நாளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறீங்க. கணவன் மனைவிக்குள்ள இருந்த சின்ன சின்ன ஈகோ பிரச்சனைகள்லாம் மறைஞ்சு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நமக்காக தான் இவங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்கங்கிற எண்ணம் உங்க துணைக்கு வரும். இதனால உங்க குடும்பத்துல ஒரு பெரிய சந்தோஷ அலை வீச போகுது. எதொழில்ல நீங்க ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்க போறீங்க. ஆனா அந்த ரிஸ்க் உங்களுக்கு ஒரு பெரிய லாபத்தை கொண்டு வந்து சேர்க்க போகுது. இதை செய்யலாமா வேணாமா தயங்கிட்டு இருந்த அந்த காலம் முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ஒரு வைரக்கல்லு மாதிரி ஜொலிக்க போகுது. வியாபாரத்துல புதுசா ஒரு கிளைய ஆரம்பிக்கணும்னு நினைச்சாலோ இல்லனா ஆன்லைன்ல உங்க பிசினஸ கொண்டு போகணும்னு நினைச்சாலோ இதுதான் சரியான நேரம். உங்களோட ஐடியாக்களை கேட்டு மத்தவங்க வியந்து போவாங்க. உங்ககிட்ட வேலை பாக்குறவங்க கூட இப்போ ரொம்ப விசுவாசமா நடந்துக்குவாங்க. நீங்க அவங்களுக்கு ஒரு முதலாளியா இல்லாம ஒரு நல்ல நண்பனா வழிகாட்டுவீங்க. அந்த ஒரு பண்பு தான் உங்களை இன்னும் பெரிய உயரத்துக்கு கொண்டு போகுது. இவங்களுடைய எதிரிகள் இப்போ ரொம்பவே பலவீனமா இருக்காங்க. நீங்க அவங்கள பத்தி யோசிச்சு உங்க நேரத்தை வீணடிக்காதீங்க. அவங்க போடுற திட்டங்கள்லாம் அவங்களுக்கே வினையா முடிய போகுது. நீங்க மனமா இருக்கிறதே அவங்களுக்கு பெரிய பயத்தை கொடுக்கும். உங்களுடைய வெற்றிய அவங்க தூரத்துல இருந்து பார்த்துட்டு பெருமூச்சு விடுவாங்க. அதே சமயம் நீங்க பொது வாழ்க்கையில இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு தேடி வரும்.
ஊர்ல ஒரு முக்கியமான காரியம் நடக்கணும்னா அதுக்கு உங்களுடைய சம்மதம் தேவைங்கிற அளவுக்கு உங்க செல்வாக்கு வளரும். இதனால உங்களுக்குள்ள ஒரு கர்வம் வராம பாத்துக்கோங்க. எப்பவும் போல எளிமையா இருங்க, அதுதான் உங்களுடைய பலம். எவன பழக்கம் இப்போ ரொம்பவே தாராளமா இருக்கும். வராத கடன்கள் எல்லாம் வசூலாகும்னு நான் ஏற்கனவே சொன்னது போல இப்போ அதுக்கான அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும். அந்த பணத்தை வச்சு நீங்க ஒரு நகையோ இல்லைன்னா ஒரு சின்ன இடமோ வாங்குவீங்க. உங்களுடைய சேமிப்பு இப்போ ஒரு பெரிய பாதுகாப்பு வளையமா உங்களுக்கு உதவும். அவசர தேவைக்கு யார்கிட்டயும் போய் நிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதே மாதிரி நீங்க ஒரு அரசு வேலைக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான நல்ல செய்தி இப்ப வரும். நேர்முக தேர்வுல நீங்க ரொம்ப சிறப்பா செயல்பட்டு அந்த வேலையை தட்டி தூக்குவீங்க. உங்களுடைய உழைப்புக்கு இப்போ ஒரு கரவமான அங்கீகாரம் கிடைக்க போகுது. ஏசிமராசி நேயர்களே, உங்களுடைய குலதெய்வத்தோட அருள் இப்போ உங்க மேல முழுமையா இருக்கு. அதனால எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு அடியும் ஒரு பெரிய வெற்றியை நோக்கி தான் இருக்கு. உங்களோட வாழ்க்கையில நடக்க போற இந்த மாற்றங்களை ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கோங்க. நீங்க பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு விடிவு காலம் பிறந்துடுச்சு. உங்களுடைய தன்னம்பிக்கையை மட்டும் எப்பவும் விட்டு கொடுக்காதீங்க. நீங்க ஒரு ராஜா, அந்த ராஜ வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். இனி வர ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு புது வசந்தம் தான். சிம்ம ராசிக்காரங்க, நீங்க ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். இத்தனை நாளா நீங்க பட்ட கஷ்டம், அவமானம், கண்ணீர், இது எல்லாமே உங்களை ஒரு இரும்புல இருந்து எஃபா மாத்துறதுக்காக நடந்த ஒரு பரீட்சை தான். அந்த பரீட்சையில நீங்க இப்போ முழுமையா ஜெயிச்சு வெளியே வந்துட்டீங்க. மார்ச் 28க்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில வீச போற அந்த அதிர்ஷ்ட காற்று உங்க குடும்பத்துல இருக்கிற அத்தனை இருளையும் விரட்டி அடிச்சிடும். யாரெல்லாம் உங்களை ஒரு பொருட்டா மதிக்காம போனாங்களோ அவங்க அத்தனை பேரும் இப்போ உங்க வாசல்ல வந்து ஒரு உதவிக்காக காத்து நிக்க போறாங்க. ஆனா நீங்க ஒரு ராஜகுணத்தோட அவங்களுக்கு உதவி செஞ்சு உங்களுடைய பெருந்தன்மையை நிரூபிப்பீங்க. இதுதான் உண்மையான சிம்மத்தோட கம்பீரம். இவங்களுடைய மனசுல இப்போ ஒரு பெரிய நிம்மதி வந்து அமரும். அப்பாடா, ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடுச்சுன்னு நீங்க பெருமூச்சு விடுற காலம் இது. உங்களோட ஆரோக்கியம், செல்வம், செல்வாக்குன்னு எல்லாமே ஏறுமுகமா இருக்கும். முக்கியமா உங்க வீட்டுல தடைப்பட்டு நின்ன சுப காரியங்கள் இப்போ ரொம்ப விமர்சையா நடக்கும். அந்த விசேஷத்துல நீங்க தான் முன்னாடி நின்னு எல்லாத்தையும் வழி நடத்துவீங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை ஒரு வழிகாட்டிய பாப்பாங்க. உங்களுடைய ஒவ்வொரு அடியும் இப்போ ஒரு வெற்றியை நோக்கியே இருக்கும். நீங்க எடுக்கிற அந்த புது முயற்சி உங்க தலைமுறையே மாத்தி அமைக்க போற ஒரு பெரிய மாற்றமா இருக்கும். இனிமே வர்ற காலங்கள்ல நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். கிடைச்ச இந்த அதிர்ஷ்டத்தை தக்க வச்சுக்க எப்பவும் போல நேர்மையா இருங்க. உங்களோட குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கிட்டு உங்க உழைப்ப மட்டும் நம்பி செயல்படுங்க. மத்தவங்க பேசுற எதிர்மறையான கருத்துக்களை காதுல வாங்கிக்காதீங்க. ஏன்னா உங்களுடைய வளர்ச்சி பல பேருக்கு கண்ணை உறுத்தும். ஆனா அதை தாண்டி நீங்க ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க போறீங்க. சிம்மராசினியர்களே, உங்களுடைய பொற்காலம் இப்ப தொடங்கிடுச்சு. இந்த வாய்ப்பை முழுமையா பயன்படுத்தி ஒரு ராஜாவா, ராணியா உங்க வாழ்க்கைய வாழ ஆரம்பிங்க. வெற்றி உங்க பக்கம்தான். நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாழ்க வளமுடன். நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.